காரணம், இந்த உலகத்திலே செல்வங்கள் பெருகும் போது, வாய்ப்புகள் பெருகும் போது, வசதிகள் பெருகும் போது அந்த செல்வத்தால் நாம் ஆக்கிரமிக்கப்படுகிறோம். வசதிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. சில நேரங்களிலே வசதிகளே வலைகளாய் மாறிவிடுகிறது. ஆரம்ப நாட்களிலே ஏழ்மையில் இருந்த அநேகர் கர்த்தரை தேடினார்கள். ஆனால் சற்று வசதிகள் பெருகும் போது கர்த்தரை மறந்துவிட்ட ஒரு மிகப்பெரிய பரிதாப நிலையை இன்றைய சபைகளிலே நாம் பார்க்க முடியும். நான் இங்கே சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும், அங்கே அந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன், தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவள் அவனோடு கூட பகிர்ந்து கொண்டாள். தன் பாரங்களை சொன்னாள், தன் எண்ணங்களை சொன்னாள், தன் உணர்வுகளை சொன்னாள். இதுதான் மெய்யான ஜெபம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இதுதான் தேவனோடு இருக்கிற உறவு. இந்த நாளிலே அன்பானவர்களே, டோன்ட் நெக்லெக்ட் the communion of God. ஆண்டவரோடு உள்ள உறவை, ஆண்டவரோடு உள்ள தொடர்பை எப்போதும் விட்டுவிடாதிருங்கள். இரண்டாவது, ஆண்டவரிடத்திலே எதையும் நீங்கள் மறைக்க வேண்டாம். don't hide anything. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவள் அவனிடத்திலே கொட்டினாள், சம்பாஷித்தாள், பகிர்ந்து கொண்டாள். இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் அவர் மனதிலே வைத்துக் கொள்ளுகிறவர். அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் நம்ப தகுந்தவர். இந்த உலகத்திலே யாரை நீங்கள் அதிகமாய் சார்ந்திருக்கிறீர்களோ அவர்களே உங்களுக்கு வில்லனாய் மாறிவிடுவார்கள். யாரை நம்பி உங்கள் ரகசியங்களை சொல்லுகிறீர்களோ அவர்களே நாளைக்கு உங்களுக்கு சத்துருக்களாய் மாறிவிடுகிறார்கள். இந்த உலகத்திலே நம்ப தகுந்தவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்கு உரியவர். அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிறேன், அவரிடத்தில் உங்கள் துக்கங்களை சொல்லுங்கள். ஷேர் யுவர் சாரோஸ். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே பல துக்கங்கள் இருக்கலாம். துக்கம் இல்லாத மனிதர்கள் இல்லை. உங்களுடைய துக்கங்களை சொல்லுங்கள், உங்கள் வேதனைகளை சொல்லுங்கள், உங்கள் மகிழ்ச்சிகளை சொல்லுங்கள், உங்கள் தோல்விகளை சொல்லுங்கள், உங்கள் வெற்றிகளையும் சொல்லுங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு குறித்து லூக்காஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயரே ராமெழுதும் பிரயாசப்பட்டோம், ஆகிலும் ஒன்றும் அகப்படவில்லை. நன்றாய் கவனித்து பாருங்கள். தோல்விகளை நீங்களே வைத்துக் கொள்ளாதிருங்கள். உங்கள் தோல்விகளை ஆண்டவரிடத்திலே பகிரங்கமாக, வெளியரங்கமாக சொல்லுங்கள். அவர் தோல்விகளுக்கு தீர்வு கொடுக்கிற தேவன். இந்த உலகம் நிவாரணத்தை தரும், ஆனால் தேவன் ஒரு தீர்வை தருவார். உலகம் கொடுப்பது ரெமெடி, ஆனால் தேவன் கொடுப்பது ஒரு சொல்யூஷன். நாளிலே அடுத்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது திருமறை சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே அவன் செய்தான், மிகுதியான மீன்களை அவன் பிடித்தான். நாளிலே இதனுடைய விளக்கம் புரிகிறதா? உங்கள் தோல்விகளை அவரிடத்தில் சொல்லுங்கள், தோல்விகளை மறைக்காதிருங்கள். அதற்காக வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தங்கள்